எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் வாழைக்காய் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் ரோஸ்ட், வாழைக்காய் ஃப்ரை பார்க்கவே செம்ம டெலிஷியஸாக இருக்கும், வெரி டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், அப்படின்னா ஒரு ஸ்நாக்காக கூட இதை நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பி டெலிஷியஸ். இந்த வாழைக்காய் ரோஸ்ட் எப்படி செஞ்சு பார்க்குறேன். வணக்கம் சீஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாழைக்காய் வறுவலுக்கு நான் வந்து ரவை சேர்க்குறேன். இதுதான் வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கடலை மாவு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ஜீரா பவுடர், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், கடைசியாக உப்பு. இதெல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மசாலா பொடி. ஸோ இந்த மாதிரி பொடியாக தான் நம்ம வந்து அதில் மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாக இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது கோட் ஆகாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோட்டாக நம்ம திருப்பி திரும்பும் போது அந்த விழாமல் இருக்கணும். நல்லா டைட்டாக ஸோ இதை வந்து நான் மேரினேட்லாம் பண்ண போகிறதில்ல. இது அப்படியே நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் ட்ரை ஆகணும், டைட் ஆகணும். அது ஒரு 5-10 நிமிஷம் விட்டாலே போதும். ஸோ இதை வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். நல்லா இப்போ குக் ஆகி ப்ரௌன் ஆகி நம்ம வந்து திருப்பி திருப்பி பண்ணணும்.
ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி அடுத்த சைடும் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டெலிஷியஸாக, கிறிஸ்பியாக, டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஒரு ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அடுத்து சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.